பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா தற்போது புதுச்சேரி வருகை தந்திருக்கிறார். தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்திருக்கிறார். தனது நிபந்தனைகளை நிறைவேற்றாவிட்டால் கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வருகை தந்திருக்கிறார். புதுச்சேரியில் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த மறுத்திருக்கிறார் ரங்கசாமி. தனது நிபந்தனைகளை நிறைவேற்றாவிட்டால் கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வருகை தந்திருக்கிறார். புதுச்சேரியில் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த மறுத்திருக்கிறார் ரங்கசாமி. மேலும் தனது நிபந்தனைகளை நிறைவேற்றாவிட்டால் கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி அவர்கள். புதுச்சேரி வந்திருக்கும் மன்சுக் மாண்டவியாவின் நிலவரங்கள் மற்றும் அவரின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எவ்வாறு இருக்கப் போகிறது, தற்போது அந்த செய்தியை பகிருங்கள் காயத்ரி. வணக்கம் கோகிலா. புதுச்சேரியை பொறுத்தவரை என்ஆர்ஐ காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணியில் தொடர்ந்து இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது இழுபறியவே சந்தித்து வருகிறது. புதுச்சேரி அரசியலில் கூட்டணி பேச்சுவார்த்தை மீண்டும் சூடுபிடித்துள்ள நிலையில் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பொறுப்பாளராக அவர் உள்ள நிலையில் கட்சி நிர்வாகியுடன் தொடர்ந்து அவர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். புதுச்சேரியை பொறுத்தவரை என்ஆர்ஐ காங்கிரஸ் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தியுள்ளனர். அதன் அடிப்படையில் தனி மாநிலம், அதே போன்று என்ஆர்ஐ காங்கிரஸ் தலைமையில் தான் கூட்டணி அமைய வேண்டும், அதே போன்று என்ஆர்ஐ காங்கிரஸ் கேட்கும் தொகுதிகளை அவர்கள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ரங்கசாமி வைத்திருக்கிறார். இதன் காரணமாக பாஜக, என்ஆர்ஐ காங்கிரஸ் ஆகிய கூட்டணியிடையே இந்த தொகுதி பகுதி பேச்சுவார்த்தையானது இழுபறியை சந்தித்து வருகிறது. அது மட்டுமின்றி புதுச்சேரி மாநிலத்திற்கு ஏப்ரல் 9 தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் ஏற்கனவே தொடங்கிய நிலையில் தற்போது வரை வேட்புமனுவை அந்த என்ஆர்ஐ மற்றும் பாஜக சார்பில் யாரும் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தைக்கு குறிப்பாக புதுவை முதல்வராக இருக்கிற ரங்கசாமி அந்த பேச்சுவார்த்தைக்கு செல்லவே இல்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அவர் தொடர்ந்து கோவில்களுக்கு செல்வது, வெளியூர்களுக்கு செல்வது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதால் அவருடன் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழலை அமையவில்லை என்று பாஜக தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வந்து அங்குள்ள பாஜக நிர்வாகிகளுடன் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக பாஜக தலைமையை பொறுத்தவரை இந்த கூட்டணியை உறுதி செய்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் ரங்கசாமி தரப்பிலிருந்து எந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்படவில்லை. ரங்கசாமியிடம் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெரிவித்து விட்டோம், அவர்கள் கட்சிக்குள் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்களே முடிவை அறிவிப்பார்கள் என்கிற அடிப்படையில் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். மேலும் அவர் தொடர்ந்து கோவில்களுக்கு, வெளியூர்களுக்கு செல்வதால் பாஜக தரப்பிலிருந்து என்ஆர்ஐ காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழலை அமையவில்லை என்கிற தரப்பில் ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் மன்சுக் மாண்டவியா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதன் மூலம் என்ஆர்ஐ காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் தொடருமா அல்லது விலகுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே போன்று என்ஆர்ஐ காங்கிரஸை பொறுத்தவரை தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் ஓரிரு நாட்களில் என்ஆர்ஐ காங்கிரசின் நிலைப்பாடு என்ன, அவர்கள் கூட்டணி தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோகிலா, தகவல்களுக்கு நன்றி காயத்ரி.